ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரோட 18 வருஷ காத்திருப்பு இறுதியாக கணிஞ்சிருக்கு. அவங்களோட முதல் ஐபிஎல் டைட்டில் கிடைச்சாச்சு. அண்ட் இட்ஸ் அ சீசன் தட்ஸ் கான் ரைட் ஃபார் தெம் இன் சோ மெனி டிஃப்ரெண்ட் வேஸ். தொடக்கத்திலேருந்து இறுதி வரை ஒரு 190ங்கிறது கொஞ்சம் இன்னாடிக்குவேட் டோட்டல் அப்படின்னு சில பேர் கருத்து சொல்லியிருந்தாங்க. மைக்கேல் கிளார்க் சொல்லியிருந்தார் 200க்கு கீழே அடித்தா சேசபிள் அப்படின்னு. பட் த பிக் டிக்கெட் ஃபினாலேயில் எப்போவுமே ப்ரெஷர் ஒரு 20-30 ரன் கூட்டி எடுக்கும். அதற்கு ஒரு சான்று இந்த ஃபைனல். ஸ்ரேயஸ் ஐயர் டாஸை வென்று முதல்ல ஃபீல்டிங் தேர்வு செஞ்சார். அதற்கான எதிர்வினை இறுதியில் சந்தித்ததை பார்த்தோம். 7 ரன் வித்தியாசத்தில் தோத்தாங்க அப்படிங்கிறது ஃபைனல் ரிசல்ட்டாக இருந்தாலும் அந்த மேட்ச் வாஸ் ஆஸ் குட் அஸ் ஓவர் கடைசி ஓவர் தொடங்கும் போதே. பட் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூருக்கு ஆன் த ஃபீல்ட் ஒரு ஸ்டுபெண்டஸ் சக்ஸஸ் அண்ட் இட் ஸ்டார்டட் ஃப்ரம் தி ஆக்ஷனில் சரியான முடிவுகள் தொடக்கத்திலேருந்து. ஜாஷ் ஹேசல்வுட்டை வாங்குவதாக இருக்கட்டும், ஃபில் சால்ட்டை வாங்குவதாக இருக்கட்டும், புவனேஸ்வர் குமாரை சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்லேருந்து தட்டி பறித்து கொண்டு வருவதாக இருக்கட்டும், இந்த மாதிரி பல டெசிஷன்ஸ் கரெக்டாக போச்சு. அண்ட் எல்லாத்தையும் தாண்டிய ஒரு முக்கியமான டெசிஷன் அவங்க நியமனம் செய்த கோச் அண்ட் ஓவரால் கோச்சிங் ஸ்டாஃப். அதை பற்றி தான் பேச போகிறோம். ஆண்டி ஃப்ளார், மோ பாபட், தினேஷ் கார்த்திக். ஆண்டி ஃப்ளார் பார்த்தீங்கன்னா அவர் போன இடமெல்லாம் அவர் வெற்றி தொடங்கியிருக்கு அவருக்கு. அண்ட் அது ஒரு ஆக்சிடென்ட் இல்லை. ஹில் டன் ஸோ வெல் அக்ராஸ் எவ்ரி சிங்கிள் டீம் தட் இஸ் ஒர்க் வித். எஸ்எக்ஸில் அவர் இருந்தபோது சக்ஸஸ், இங்கிலாண்டோட டிரெக்டர் ஆஃப் கிரிக்கெட்டாக இருந்தபோது ஏகப்பட்ட சக்ஸஸ் சந்தித்தார். அவரும் ஆண்ட்ரூ ஸ்ட்ராஸ் அஸ் கேப்டன் டீமோட பரிமாணத்தை மாற்றி அமைச்சதை நம்ம பார்த்தோம். இஃப் ஐ ரிமெம்பர் கரெக்ட்லி அவர் இருந்த காலகட்டத்தில் தான் 2012 இந்தியாவுக்கு எதிராக முதலாக ஒரு டெஸ்ட் சீரீஸை ஜெயித்தாங்க இந்திய மண்ணில். ரொம்ப நாளுக்கு அப்புறம் இங்கிலாந்துக்கு ஒரு பெரிய வெற்றி அப்படின்னு சொன்னால் அதுதான் சொல்ல முடியும் சப்கான்டினென்ட்டில். இந்த மாதிரி ஏகப்பட்ட வெற்றி. ஃப்ரான்ச்சைஸ் லெவலும் பார்த்தீங்களா அவர் எல்லா கண்ட்ரீஸ்லுமே திகழ்ந்து விளங்கியிருக்காரு, சூப்பராக செயல்பட்டிருக்காரு. லக்னோ சூப்பர் ஜாயன்ஸோட மென்டாராக இருந்த போது கூட அந்த அணியும் அவர் குவாலிஃபையிங் ஸ்டேஜஸ்க்கு லாஸ்ட் 4க்கு கொண்டு போயிருக்காரு. ஸோ பிளே ஆஃப் ஸ்டேஜஸ் ஸோ எல்லா தளத்துலையுமே ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் பேஸஸை கவர் பண்ணியிருந்தாங்க. விச் இஸ் வை அந்த நபர்களை செலிப்ரேட் பண்ண வேண்டியது ரொம்ப 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 முக்கியம். ஆண்டி ஃப்ளார் ஆகட்டும், மோ பாபட், அகெயின் அ கோச் ஹூ நோஸ் ஹிஸ் நம்பர்ஸ் வெரி வெல். அண்ட் இந்த இருவருக்கு ஒரு இந்தியன் லியைசான்கிறத தாண்டி சம்மன் ஹூ அண்டர்ஸ்டாண்ட்ஸ் வாட் இட் டேக்ஸ் இந்த மாதிரி ப்ரெஷரில் அண்ட் டொமஸ்டிக் பிளேயர்ஸ் எப்படி சமாளிக்கணும். அப்படிப்பட்டவர் தான் தினேஷ் கார்த்திக். அவர் ஒரு பாலமாக விளங்கினார். ஒரு பக்கம் இன்டர்நேஷ்னல் பிளேயர்ஸ், ஒரு பக்கம் டொமஸ்டிக் பிளேயர்ஸ்க்கு இடையில் ஒரு பெரிய பாலமாக விளங்கினதை பார்த்தோம். அதை தாண்டி அவரோட செயல்பாடுகள் எப்படிலாம் உதவி செஞ்சது அப்படிங்கிறத ஜிதேஷ் சர்மா விளக்கினதை பார்த்தோம். ஜிதேஷ் சர்மா ஒரு அதிரடியான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு தி அதர் டே. ஒரு 80க்கு மேலே அடித்தார். எல்எஸ்ஜியோட ஒரு குரூஷியல் வெற்றி. ஏன்னா அந்த வெற்றி அவங்க பெறாவிட்டால் அவங்க அந்த எலிமினேட்டர் ரூட் எடுக்க வேண்டிய கட்டாயம் வந்திருக்கும். பட் அது நிகழலை. ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூருக்கு ஒவ்வொரு கட்டத்திலையும் ஒரு புது ஹீரோ வந்துட்டு இருந்தாங்க. விராட் கோலி எப்போதும் போல் 500 ரன்னுக்கு மேலே அடித்து தூள் கிளப்பிட்டார். இந்த முறை ஸ்ட்ரைக் ரேட்லையும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் காமிச்சார். பட் அதற்கு இன்னொரு பெரிய கேட்லிஸ்ட் ஃபில் சால்ட்டை கேகேஆர் எப்படி விட்டாங்கங்கிற கேள்வி எல்லாருக்கும் வந்திருக்கும். ஏன்னா இந்த மேட்சுக்கு முன்னாடி 387 ரன் 176-177 ஸ்ட்ரைக் ரேட்டில் அடிச்சிருக்காரு. ஸோ அதுவும் ஃபினாமினல் நம்பர்ஸ். ரஜத் பாட்டிதார், அவரை நம்ம குறிப்பிடாமல் இருக்கவே முடியாது. ரஜத் பாட்டிதார் அவரோட பேட்டிங் கொஞ்சம் இன்கன்சிஸ்டண்ட்டாக இருந்தாலும் அவரோட ஸ்டேபிள் கேப்டன்சி அண்ட் மறந்துட வேண்டாம். அவர் சையத் முஷ்டாக் அலி ட்ரோஃபியோட ஃபைனலுக்கு கொண்டு போனார் மத்திய பிரதேஷை. அண்ட் ரஞ்சி சீசன்லையும் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணார். விஜய் ஹசாரேலையும் அப்படி தான். ஸோ கேப்டன்சி அனுபவம் உள்ள ஒரு யங் கேப்டன் வித் இந்த மாதிரி ஒரு சீனியர் பஞ்ச் ஆஃப் கோச்சிங் ஸ்டாஃப், பர்ஃபெக்ட் ரெசிபி. ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரோட ஒரு பெரிய பிரச்சனை என்னவா இருந்திருக்கு காலங்காலமானு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் ஸ்டார் கல்ச்சர். ஏபி டிவிலியர்ஸ், கிறிஸ் கெயில், விராட் கோலி அப்சஸ் வித் சூப்பர் ஸ்டார்ஸ். பட் டைட்டில் அடிப்பதற்கு ஒரு டீம் எஃபர்ட் தேவை. அண்ட் அந்த டீம் எஃபர்ட் இந்த கோச்சிங் ஸ்டாஃபும் ஒரு ரெலட்டிவ்லி யங்கர் அண்டர் ப்ரொஃபைல் ஒரு லோவர் ப்ரொஃபைல் கொண்ட கேப்டனும் செயல்பட முடியும். அதனால தான் இவங்க என்னை பொறுத்த வரைக்கும் பெரிய அன்சங் ஹீரோஸ். தொடர்ந்து நிறைய வீடியோஸ் எப்படியும் வழங்க காத்திருக்கும் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரை பற்றியும், பஞ்சாப் கிங்ஸ் ஸ்டூபெண்டஸ் பர்ஃபார்மன்ஸ் பற்றியும். பட் இப்போதைக்கு இந்த வீடியோ பாருங்கள், பார்க்குறதோட விடாதீங்க. ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். அண்ட் உங்களோட கருத்துக்களையும் உங்களோட விமர்சனங்களையும் காமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.